ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்க சமையல். இன்றைக்கி நம்ம 2 விதமான அவல் உப்புமா ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக ரெகுலராக செய்கிறது, 2 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடியது தான். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக உப்புமா தாளிக்கிறதுக்கு இது மாதிரி நான் வந்து சிவப்பு அவலும் வெள்ளை அவல் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் ஏதோ ஒன்று கூட எடுத்துக்கலாம். ஒன்று ஒயிட் அவல்லே கூட செய்யலாம், ரெட் கலர் அவல்லே கூட செய்யலாம். நான் ரெண்டுமே பாதி பாதி எடுத்துகிட்டு நல்லா 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளை அவலை ஒரு 5 நிமிஷமும் சிவப்பு அவல் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷமும் ஊற வைக்கணும். ஸோ அது ஊறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை வந்து ஊற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 1.5 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சோம்பை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூடயே நம்ம வேணும்னா ஒரு கேரட்டை கூட நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் அவல் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஆப்ஷனலாக இதில் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு அவல் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுடலாம். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு நான் 1/4 கிலோ அளவு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்மளுக்கு இப்போ நார்மலாக தாளிக்கிற அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைப்பில் வந்து செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணி தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி புதினா தலையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் இந்த வெங்காயத்தை கூட நாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அவலை சேர்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை அடுப்பை ஸ்லோ பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லெமனை நல்லா நம்ம புழிஞ்சு லெமன் சாறு எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஆட் பண்ணுறதுனால தான் இந்த உப்புமாவோட ஃப்ளேவர் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இதையும் அதே மாதிரி அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சு இருந்து ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு அவல் உப்புமா ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.